முன்னொரு சமயம் சத்தியலோகத்தில் பிரம்மதேவன் அவர் சக்திகளை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். இழந்த சக்தியை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை நோக்கி அவர் கடுமையாக தவம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரோட மனசு அப்படிங்கிறது ஒருநிலைப்படாமல் தவம் பண்ண முடியாமல் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். எப்படியாவது நம்ம இழந்த சக்திகளை மீட்டு கொண்டு வரணும், எதனால நமக்கு இந்த சக்திகள் நம்மளை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் குழம்பி போயிருந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவோட குரலால் ஒரு அசரீரி கேட்டுச்சு. பிரம்மதேவனே கவலைப்படாத, உன்னோட சக்திகள் அப்படிங்கிறது மீட்டுக்கா தரப்படும். உன்னோட சக்திகள் போனது காரணம் நீ அறியாமல் செய்த ஒரு தவறு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த அசரீரி சத்தத்தை கேட்டு பிரம்மதேவன் சொல்கிறாரு, சுவாமி, நான் தெரியாமல் செஞ்ச தப்புக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? என்னோட இழந்த சக்திகளை எனக்கு மீட்டு தரணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை நோக்கி கடுமையாக தவம் பண்ணி நான் உங்களை காணணும், இந்த வரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பிரம்மதேவன் கேட்டதை பார்த்து பிரம்மதேவன் கிட்ட அசரீரியாக பேசிகிட்டு இருந்த மகாவிஷ்ணு சொல்கிறாரு, பிரம்மதேவனே, உன்னோட இழந்த சக்திகளை மீட்டு தரணும் அப்படின்னா அது என்னால் மட்டும்தான் முடியும். ஆனால் நீ என்னை நோக்கி தவம் பண்ணணும் அப்படின்னா உன் மனசு ஒருநிலைப்படணும். உன் மனசு ஒருநிலைப்படுறதுக்கு உன் பாவங்கள் எல்லாமே கழிக்கணும். அப்படி உன் பாவங்கள்லாம் கழிக்கணும் அப்படின்னா நீ 1000 அசுவமேத யாகங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவன் திகச்சு போய் பார்க்குறாரு. 1000 அசுவமேத யாகங்களா? எப்படி பண்ணுறது? ஏதோ 1-2 யாகம் அப்படின்னா நம்ம ஏதோ பண்ணிடலாம். 1000 அசுவமேத யாகம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வல்லமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். பிரம்மதேவன் மனசு உடைஞ்சி அவரோட இயலாமை நினச்சி அவர் யோசிச்சுட்டு சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, பிரம்மதேவனே, எப்போவுமே ஒரு கடுமையான வழி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு குறுக்கு வழியே இருக்கும். இந்த 1000 அசுவமேத யாகம் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு குறுக்கு வழியை சொல்கிறேன், அதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மதேவன் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷத்தோட அது என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, பூலோகத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே பூமியில் சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் ஒரு யாகம் பண்ணீங்க அப்படின்னா அது 1000 யாகம் பண்ணதுக்கு சமமாகும். அந்த சத்தியவிரத கஷேத்திரத்தோட பலனால் நீங்கள் பண்ண ஒரு அசுவமேத யாகம் 1000 அசுவமேத யாகங்களை மாறி உங்களோட பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னை தரிசிக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் இப்போவே பூமிக்கு போகிறேன், அந்த சத்தியவிரத கஷேத்திரத்தில் போய் நான் அசுவமேத யாகம் பண்ணி நான் உங்களை தரிசிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு பிரம்மதேவன் பூலோகத்துக்கும் கிளம்பி வராரு. இப்படி பிரம்மதேவன் அவரோட சக்திகளை இழக்கிற அளவுக்கு அவர் என்ன பாவம் பண்ணாரு, என்ன தப்பு பண்ணாரு, அதனால ஏன் பிரம்மதேவன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவர் பூமிக்கு அந்த அசுவமேத யாகத்தை சிறப்பாக பண்ணாரா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரியறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகாவிஷ்ணு அசரீரியா சொன்ன விஷயத்தை கேட்டு பிரம்மதேவன் பூமிக்கும் வராரு. அவர் சத்தியவிரத தேசத்தில் யாகம் பண்ணுறதுக்காக அவரோட மகனான வசிஷ்டரை அழைச்சி அவரோட தலைமையில் யாகம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பிரம்மதேவன் செய்கிறாரு. அந்த சமயத்தில் வசிஷ்டர் பிரம்மதேவனை பார்த்து கேட்குறாரு, தந்தையே, யாகம் பூர்த்தி அடையணும் அப்படின்னா உங்களோட மனைவியான சரஸ்வதி உங்களோட இருக்கணும். சரஸ்வதி உங்களோட இருந்தால் தான் இந்த யாகம் பூர்த்தி அடையும். அதுக்கு நீங்கள் சரஸ்வதி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே பிரம்மதேவன் ஒரு சின்ன தயக்கத்தோட வசிஷ்டரை பார்த்து சொல்கிறாரு, என்னோட சக்திகள் போனது காரணமே சரஸ்வதி தான். சரஸ்வதிக்கும் எனக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால் அவளை என்னால் போய் அழைச்சிட்டு வர முடியாது. இந்த யாகம் பண்ணுறதுக்கு சரஸ்வதி இல்லைன்னா என்ன, என்னோட மற்ற மனைவிகளான சாவித்திரி, காயத்ரி இவங்களாம் இருக்காங்களே, இவங்களை வச்சு இந்த யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டு வசிஷ்டர் அப்படி பண்ணால் இதுக்கு முழு பலன் கிடைக்குமா எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்களோட கட்டளையின்படி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதிக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சு, பிரம்மதேவனுக்கு ஏன் சக்திகளை இழந்தாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சமயம் சத்தியலோகத்தில் பிரம்மதேவனும் சரஸ்வதியும் நிறையா விஷயங்கள் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சரஸ்வதி பிரம்மதேவனை பார்த்து விளையாட்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா, பூலோகத்தில் இருக்கிறதுலே சிறப்பான நதி எது? கங்கை நதியா, யமுனை நதியா, சரஸ்வதி நதியா, எந்த நதி சிறப்பான நதி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் சொல்கிறாரு, அது கண்டிப்பாக கங்கை நதியாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அது சிவபெருமானோட தலையிலேருந்து பூலோகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கங்கை நதி தான் மகாவிஷ்ணு வாமனாவதாரம் எடுக்கிறப்போ அவர் உலகளந்த பெருமாளாக இருக்கிறப்போ அவர் காலுக்கு அபிஷேகம் பண்ண நதியும் அதுதான். அப்படி இருக்கிறப்போ கங்கை நதி தான் சிறந்த நதியாக இருக்கும். கங்கை நதியில் முங்கி எழுந்திரிக்கிறவங்களுக்கு தான் எல்லா பாவங்களும் கழியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பிரம்மதேவன் இப்படி கங்கை தான் சிறப்பான நதி அப்படின்னு சொன்ன உடனே சரஸ்வதி தேவிக்கு முகமெல்லாம் வேர்த்து போய் அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது தலைக்கு மேலே ஏறுது. அந்த சமயத்தில் சரஸ்வதி இன்னொரு முறை கேட்குறாங்க, நல்லா யோசித்து சொல்லுங்கள், எந்த நதி சிறப்பானது?
கங்கையா, யமுனையா, சரஸ்வதியா அப்படின்னு சொல்லி அவங்க அழுத்தி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் வந்து சொல்கிறாரு, எத்தனை முறை நீ என்கிட்ட கேட்டாலும் கங்கை நதி தான் சிறப்பு மிக்க நதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரஸ்வதி தேவினால் பொறுத்து கொள்ளவே முடியல. நானே பூலோகத்தில் சரஸ்வதி அப்படின்ற என்னோட திருநாமத்தில் ஒரு நதியாக ஓடிட்டுருக்கேன். அப்போது சரஸ்வதி நதி உங்களுக்கு சிறப்பான நதியாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? கங்கை தான் சிறப்பான நதி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் சொல்கிறாங்க, சரஸ்வதி நீ கோவப்படாத, நதிகள் எது சிறந்ததுன்னு தான் நீ கேட்ட, அதனால தான் கங்கைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு சரஸ்வதி தேவிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. நான் வந்து சிறப்பு மிக்கவளாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட நதியும் சிறப்பு மிக்க நதியாக தான் இருந்திருக்கும். ஆனால் என்னோட நதி சிறப்பு மிக்க நதியாக உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நானும் சிறப்பு மிக்கவளாக உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். அதனால் நான் இனிமேட்டு உங்கள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரத கண்டத்தில் வடக்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அவங்க தவம் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இப்படி சரஸ்வதி தேவி என்னை விட்டு பிரிஞ்சதுனால என்கிட்ட இருக்க ஞானம், அறிவு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என்னோட சக்திகளை இழந்து, என்னோட தொழில்களை செய்ய முடியாமல், என்னோட தேஜஸை இழந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்படி இருக்கிறப்போ நான் எப்படி போய் சரஸ்வதி தேவி போய் அழைச்சிட்டு வர முடியும்? அதனால் சரஸ்வதி இல்லாமல் இந்த யாகத்தை ஆரம்பிங்க, நம்ம சாவித்திரியும் காயத்ரியும் வச்சு இந்த யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் வசிஷ்டரை பார்த்து சொல்கிறாரு. அந்த சமயத்தில் வசிஷ்டர் வந்து விஸ்வகர்மாவை அழைச்சி அவர் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு யாகசாலை அமைக்கிறாங்க. அந்த சமயத்தில் வசிஷ்டர் வந்து பிரம்மதேவனை பார்த்து சொல்கிறாரு, தந்தையே சரஸ்வதி வந்து எனக்கும் தாய் தான், அப்போ நான் கூப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் வேணா அவங்கள அழைச்சி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பிரம்மன் வந்து சரி உன்னால் முடிஞ்சா நீ சரஸ்வதி அழைச்சிட்டு வா, எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை, சரஸ்வதியோட இருந்து நான் யாகம் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வந்து சரஸ்வதி தேவி இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க சரஸ்வதி தேவிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவே இல்லை. இதை பார்த்த வசிஷ்டர் வந்து இதுக்கு மேலே நம்ம சரஸ்வதி கூட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக அந்த யாகசாலை அமைச்ச இடத்துக்கு வராரு. முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமல் வசிஷ்டர் வரதை பார்த்து பிரம்மதேவன் கேட்குறாரு, என்னாச்சு வசிஷ்டே, சரஸ்வதி வராங்களா, அவங்க யாகத்தில் கலந்துக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் வசிஷ்டர் வந்து பிரம்மதேவனை பார்த்து சொல்கிறாரு, இந்த யாகத்தில் உங்களோட மற்ற மனைவிகளை வச்சு நம்ம யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பிரம்மதேவன் புரிஞ்சுக்கிறாரு, சரஸ்வதியோட மனசு இன்னும் குளிர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் வந்து சரி நம்ம யாகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாகம் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணவும் செய்கிறாங்க. இப்படி வசிஷ்டரோட தலைமையில் பிரம்மதேவன் வந்து சத்தியவிரத கஷேத்திரத்தில் அவர் அஸ்வமேத யாகத்தை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாமே பார்க்குறாங்க, பிரம்மதேவன் இங்கே வந்து யாகம் செஞ்சு அவர் சிறப்பு மிக்கவர் ஆகிறதா, கண்டிப்பாக இதை விடவே கூடாது, இதுதான் சரியான சமயம், பிரம்மதேவனை நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அசுரர்கள்லாம் வந்து இந்த யாகத்தை நடக்க விடாமல் ஏதாவது இடையூறுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு அசுரன் சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு சூரிய ஒளியே வராத அளவுக்கு நம்ம வளர்ந்து நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ஷேத்திரம் ஃபுல்லாமே இருட்டாயிடும், அந்த சமயத்தில் அவங்களால யாகம் பண்ண முடியாது, அதனால் யாகம் வந்து இடைஞ்சலாகி அவங்க யாகத்தை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அசுரன் வந்து ஒரு யோசனையை சொல்கிறாங்க. இந்த அசுரனோட யோசனை கேட்ட மற்ற அசுரர்கள் எல்லாமே வந்து இதுதான் சரியான வழியாக இருக்கும், கண்டிப்பாக நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே சூரிய ஒளியே வராமல் அது ஃபுல்லாக இருட்டடைஞ்சிருது. இப்படி இருளடைஞ்ச இடத்துல எப்படி யாகங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி பிரம்மதேவன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காது. ஏற்கனவே நம்ம சக்திகள் இழந்திருக்கோம், இந்த சமயத்தில் இது மாதிரி இடைஞ்சல்களும் வருது, கண்டிப்பாக நம்மளை வந்து அந்த காக்கும் கடவுளோட மகாவிஷ்ணு தான் காப்பாற்றணும், அவர் தான் நம்மளை யாகம் பண்ணுறதுக்கு வழிகளும் காமிச்சார், இந்த யாகத்தை எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு அவர் தான் நமக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அவர் மகாவிஷ்ணுவை மனசில் தீர்க்கமாக நினச்சி அவர் வேண்டி அழுகவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு வந்து ஒரு விளக்கொளியாக அந்த இடத்துல எழுந்தருள செய்கிறாரு. எங்கேருந்துடா இந்த ஒளி வருது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் பார்க்குறாரு. விளக்கொளி பெருமாளா அவர் வந்து அங்கே பிரம்மதேவன் முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. இப்படி பிரம்மதேவன் முன்னாடி காட்சி கொடுத்த அந்த மகாவிஷ்ணுவோட உடலில் இருந்து அவரோட தேஜஸ் அப்படிங்கிறது ஒரு விளக்கொளி போல ஒளிரவும் செய்யுது. இதை பார்த்து பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் அசுரர்கள் எல்லாமே ரொம்ப கோவப்படுறாங்க, என்னடா இது, நம்ம வந்து இருளை உண்டாக்கணும் அப்படின்னா இந்த இருளை போக்குறதுக்கு இந்த பெருமாள் வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணுறாரு, கண்டிப்பாக இதை விட தீர்க்கமான ஒரு திட்டத்தை தீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயுதங்களை எடுத்து அந்த யாகசாலையை மொத்தமாக அடித்து நொறுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. இப்படி அசுரர்கள் வரதை பார்த்த பிரம்மதேவனுக்கு திரும்ப பயம் அப்படிங்கிறது வருது. என்னடா இது, நம்மளை யாகத்தை பண்ணவே விட மாட்டாங்க போல, நம்ம ஒரு யாகம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வருது, இந்த இடைஞ்சலில் இருந்தோ நம்மளை மகாவிஷ்ணு தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் மகாவிஷ்ணுவை திரும்ப மனசில் நினச்சி அவரோட பக்தியால் மகாவிஷ்ணுவோட பாதத்தை பற்றவும் செய்கிறாரு.
அந்த சமயத்தில் மனம் இறங்கின மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா பிரம்மதேவனை காப்பாற்றுறதுக்கு அவர் 8 கைகளோட 8 ஆயுதங்களை ஏந்தி அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. இப்படி 8 ஆயுதங்கள் என்னென்ன வச்சுருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சக்கராயுதம், அம்பு, கத்தி, தாமரை, சங்கு, வில்லு, கேடயம், கதைன்னு சொல்லி 8 கைகளில் 8 ஆயத்தோட அஷ்டபுஜ பெருமாளாக அங்கே காட்சி கொடுக்கவும் செஞ்சார். இப்படி பிரம்மதேவனை காப்பாற்றுறதுக்கு அங்கே மகாவிஷ்ணுவே வந்திருக்காதுன்னு தெரியாமல் அசுரர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு ஆயுதங்களோட போய் பிரம்மதேவனுடைய யாகசாலையை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு வந்து அவருடைய 8 திருக்கரங்களால் அங்கே இருக்கிற அசுரர்கள் எல்லாமே வந்து போர் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சார். இப்படி பெருமாள் கிட்ட தோல்வி அடைஞ்ச அசுரர்கள் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த பெருமாள் குறுக்க வந்து இந்த பிரம்மதேவனை காப்பாற்றி வர்றாரு. இந்த சமயம் நம்ம எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது பிரம்மதேவனை வந்து காப்பாற்றுக்கு யாராலையும் முடியக்கூடாது, அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால சரஸ்வதி பிரம்மதேவனை பிரிஞ்சு இருக்கிற விஷயத்த வந்து அசுரர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் சமயம், நம்ம சரஸ்வதி தேவி போய் பார்க்கலாம், சரஸ்வதி தேவிகிட்ட போய் உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு அசுரர்கள் நேராக சரஸ்வதி தேவிகிட்ட போகிறாங்க. அந்த சமயத்தில் சரஸ்வதி தேவி பார்த்து அசுரர்கள் சொல்கிறாங்க, பிரம்மதேவன் வந்து நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னோடய சக்திகளை திரும்ப மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஸ்வமேத யாகம் பண்ணிகிட்ருக்காரு. இது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இல்லாத அஸ்வமேத யாகம் எப்படி பூர்த்தி அடையும்? இதை பார்த்து உங்களுக்கு கோவமே வரலையா? இந்த யாகத்தை எப்படியா கெடுக்கணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அசுரர்கள் சரஸ்வதி தேவியை பார்த்து எரியிற நெருப்புக்குள்ளே எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரஸ்வதி தேவிக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது. இந்த பிரம்மதேவனுக்கு நம்ம பாடம் புகட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வேகவதி அப்படின்ற நதி பேரால் அவங்க பெருவெள்ளம் எடுத்து அந்த யாகசாலையை அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட பிரம்மதேவன் இன்னும் பயம் அதிகமானவருக்கு. என்னடா இது, நமக்கு வந்து ஒரு யாகம் பண்ணுறதுக்கு இத்தனை இடைஞ்சல்களா, இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வந்து பெருமாளை அடையிறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு திரும்ப பெருமாளை நோக்கி அவர் ரொம்ப பக்தியோட அவர் அழுது வேண்டாரு. அந்த சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணுறாருனா, இந்த வேகவதியோட நதியோட பெருவெள்ளத்தை அடக்கிறதுக்கு அவர் வெக்கனை பெருமாளா அவதாரம் எடுத்து அந்த நதிக்கு நடுவில் அணை மாதிரி அவர் சாயவும் செய்கிறாரு. இப்படி பெருமாளே சாஞ்சி படுத்திருக்கிறத பார்த்த உடனே அந்த சரஸ்வதி தேவி வந்து அவங்க கோபம் குறைஞ்சி அவங்க பொறுமையாக அங்கே சாந்தமடையவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் பெருமாள் வந்து சரஸ்வதி பார்த்து சொல்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் வரலாம், 1000 சண்டைகள் வரலாம், இது வந்து இயல்பு. தெரியாமல் செஞ்ச தவறை வந்து நீ மன்னிச்சு உன் கணவர் கூட சேர்ந்து நீயும் இந்த யாகத்தை பண்ணி இதை பூர்த்தி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மகாவிஷ்ணுவோட வார்த்தைகளை கேட்ட சரஸ்வதி தேவி வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பிரம்மாவோட சேர்ந்து சரஸ்வதி தேவியும் சாவித்திரி தேவியும் காயத்ரி தேவியும் எல்லாரும் சேர்ந்து இந்த யாகத்தை செய்கிறாங்க. இந்த யாகத்தை செஞ்சு முடிச்சதுனால பிரம்மதேவனோட பாவங்கள் அப்படிங்கிறது கழிஞ்சிருச்சு. அவர் வந்து மகாவிஷ்ணு தரிசிக்கணும்னு சொல்லி அவர் வேண்டவும் செய்கிறாரு. பிரம்மதேவனோட பக்தியை பார்த்து மகாவிஷ்ணு வந்து அந்த யாக தீக்கு நடுவில் அவர் வரதராஜ பெருமாளை காட்சி கொடுக்கவும் செய்கிறாரு. இப்படி பிரம்மதேவன் தன்னோட பாவத்தை கழிக்கிறதுக்கு அவர் யாகம் செஞ்ச அந்த சத்தியவிரத கஷேத்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு பேரில் காஞ்சிபுரம் அப்படின்ற பெயரோட விளங்குது. இன்றைக்கும் நம்ம காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜ பெருமாளை பார்த்தோம் அப்படின்னா அவரோட முகத்தில் தீக்காயங்கள் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கதையின் மூலமா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பிரம்மதேவன் வந்து திருமாலை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டார். ஆனால் திருமாலை தரிசனம் பண்ணுறதுக்கு தியானம் தான் ஒரே வழி. அந்த தியானத்தில் மனசை லயிக்க செய்யணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த திருமாலே சொன்னார். அந்த அஸ்வமேத யாகம் எங்கே பண்ணணும் அப்படிங்கிற இடத்தையும் திருமாலே சொன்னார். அந்த யாகத்துக்கு என்ன இடையூறுகள் வந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கு நானே வருவேன் அப்படின்னு சொல்லி திருமாலே வந்து பிரம்மதேவனுக்கு எல்லா இடைஞ்சலிருந்தும் காப்பாற்றவும் செஞ்சார். அதுக்கப்புறம் பிரம்மதேவனோட பாவத்தை கழித்து திருமாலே அவருக்கு காட்சி கொடுக்கவும் செஞ்சார். இதனால் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளை ஒரு செயல் செய்ய வைக்கிறதும் சரி, அதை வழி நடத்துறதும் சரி, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதும் சரி, அந்த செயலிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பலனையும் சரி, எல்லாமே வழி நடத்துறது அந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு வந்து பிரம்மதேவனுக்கு பக்தியின் வழியாக முக்தி அடைகிறதுக்கு உங்களுக்கு ஆரம்ப புள்ளியாகவும் இருந்து உங்களை வழி நடத்து இறுதியில் உங்களோட பாவங்கள் எல்லாமே கழித்து முக்தி அடைகிறதுக்கு உங்களோட உறுதுணையாக இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கவும் செஞ்சார். இப்படி திருமால் வந்து பிரம்மதேவனுக்கு ஒரு நிகழ்ச்சியின் மூலிமா அவருக்கு உணர்த்துறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் வந்து ரொம்ப புகழ்மிக்க சத்தியவிரத கஷேத்திரம். அது இன்னைக்கு காஞ்சிபுரம் அப்படிங்கிற பெயரில் இருக்குது. திருமால் காட்சி கொடுத்த இடத்து தான் வரதராஜ பெருமாள் கோயிலும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி புகழ்பெற்ற இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருந்தால் உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகல அப்படின்னா நீங்கள் போகிறப்போ இந்த கதையை நினச்சி பார்த்து இப்படி புகழ்பெற்ற இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்தியோட பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஜிஎல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.